வணக்கம் நண்பர்களே. சென்னையில ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க பயங்கரமா. அத நேரடியா மேயர் பிரியா பார்த்தீங்கன்னா, களமிறங்கி இருக்கிறாங்க. ஸோ, அவங்க கூட பார்த்தீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா, கூட இணைஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. அத பற்றின ஒரு முழுமையான தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில் சாலையோரங்களில் கேட்பாரற்று கிடக்கும் வாகனங்களை அகற்றும் பணி மேயர் பிரியா மற்றும் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் இன்றைக்கி தொடங்கியிருக்கு. ஸோ சென்னை மாநகர சாலையோரங்களில் கேட்பாரற்று கிடக்கும் 1038 வாகனங்களை அவற்றின் உரிமையாளர்கள் அகற்றாவிட்டால் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா மாநகராட்சி அகற்றப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக அண்மையில் ரிபல் பில்டிங்ஸ் நடந்த கூட்டத்தில் இந்த சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பேசுகையில், மாநகராட்சி பகுதிகளில் சாலையோரங்களில் நடைபாதை மற்றும் தெருக்களில் பழுதடைந்த நிலையிலும் பொது சுகாதாரத்துக்கு சீர்கேடு விளைவிக்கும் வகையிலும் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் நீண்ட காலமாக கேட்பாரற்று நிற்கும் வாகனங்களை மோட்டார் வாகனம் சட்டத்தின் அடிப்படையில் 380 படியும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 128 படியும் அப்புறப்படுத்த உத்தரவிடப்பட்டிருக்கு. உரிமையாளர்களுக்கு மேலும் பார்த்திங்கன்னா அபராதம் விதிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி இந்த விவகாரம் தொடர்பாக கள ஆய்வும் நடத்தியது. இந்த ஆய்வின்படி சென்னையில் 1038 வாகனங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இந்த வாகனங்களின் உரிமையாளர்கள் தாமாகவே முன்வந்து தங்களின் வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டும். அப்படி அப்புறப்படுத்தப்படாத கைவிடப்பட்ட வாகனங்களை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் காவல்துறை உதவியுடன் அப்புறப்படுத்தி வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு வட்டாரங்களுக்கு உட்பட்ட மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் வைக்கப்படும். அங்கு உரிமை கோரப்படாத வாகனங்கள் ஏலம் விடப்படும் என மேயர் பிரியா கூறினார். மேலும் நீண்ட நாட்களாக கேட்பாரற்று நிற்கும் வாகனங்களை அதன் உரிமையாளர்கள் தாமாகவே முன்வந்து அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இந்த நிலையில் மேயர் பிரியா அறிவித்த காலக்கெடு முடிந்த நிலையில் சென்னையில் சாலையோரம் அகற்றப்படாமல் நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை அகற்றும் பணி செப்டம்பர் 1ஆம் தேதியான இன்று முதல் தொடங்கியுள்ளது. சென்னையில் சாலையோரங்களில் கேட்பாரற்று கிடக்கும் வாகனங்களை அகற்றும் பணியினை மேயர் பிரியா மற்றும் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அவர்கள் முன்பாகவே வாகனங்கள் அகற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டன. இன்னும் பல பகுதிகளில் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளது. எனவே சென்னையில் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை உடனே அகற்றுவது நல்லது அப்படின்ற மாதிரி இந்த செய்தியானது கூறப்படுகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.